தக்காளி 6 நம்பர், நறுக்கிய கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி 50 கிராம், பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, முழுதனியா 3/4 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மண்சட்டியில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, வேர்க்கடலை, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமாக போகக்கூடாது. உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருப்பேன், கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருப்பேன். அதே டைமில் இந்த குவான்டிட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போதும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா முறுமுறுன்னு வராது. அதாவது நீங்கள் வாயில் போட்டுனா கடக்கு முடக்குன்னு இருக்கணும். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சூடாகட்டும் சொல்லி வச்சுருங்க. இன்னொரு மண் சட்டியில் திருப்பியும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சில பேருக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் காஞ்ச மிளகாய் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காரம் வேணா ஒன்று பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இந்த தக்காளி ஒரு 90% அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தான் கொத்தமல்லி போடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தக்காளி வதங்காமல் போட்டிங்கன்னா நீங்கள் அரைச்சி நீங்கள் சட்னி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பச்சை வாசனை வந்துடும். ஏங்கிட்டனா இதில் வெங்காயம் போடாமல் நம்ம டேரெக்டாக தக்காளியை வதக்கி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறேன், வெங்காயம் போட்டால் பேலன்ஸ் பண்ணிவிடும். சம்டைம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு இந்த கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை மசாலா இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுங்க. எதுக்காக தனியாக அரைக்கிறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த தக்காளியோட போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரையாது. அதனால தான் தனியாக அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியான பவுடர் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இட்லிக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி, கொத்தமல்லி இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ண ஒரு அல்டிமேட்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி. இதுக்கு பிறகு முக்கியம் என்னன்னா அந்த தாளிப்பு தான், கடைசியாக போகிற தாளிப்பு. கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அல்டிமேட்டான சட்னி ரெடி.